ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போகிறோம். என்னன்னா கேர்டு குருமா, வெஜிடபிள் கேர்டு குருமா. ஓகேவா? இது வந்து என்னோட சொந்த இன்னோவேஷன்லாம் கிடையாது. செஃப் தீனா அவர்களோட டிஷ்ஷு தான் இது. நான் அதில் தான் பார்த்தேன், அவரோட யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். ஸோ அதை தான் கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து என் ஸ்டைலுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நான் செய்ய போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் முதல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு, கூடவே கொஞ்சோண்டு புதினா போடுறோம். அது கூடயே வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. ஜென்ரலாகவே நான் வந்து கீரை கூட்டு அப்புறம் இந்த குருமா இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறது. சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா நான் நெய்யில் தாளிப்பேன். ஓகே, இது கூடயே சும்மா கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய். இது ஆப்ஷனல் தான், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேபிகார்ன் போட போகிறேன். குருமாவில் பேபிகார்ன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும், ஏன்னா கலர் மாறிடும். இந்த கிரேவி வந்து இந்த குழம்பு வந்து ஒயிட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினது போதும். இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இது மூணும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நான் தேங்காய் இங்கே காட்டில் இருக்குது, ஆனால் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டு இது அரைச்சிக்க போகிறேன். ஓகே, இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் ஸ்டார் பூ, பிரியாணி இலை இதெல்லாம் இருக்குது. கொஞ்சமாக தான், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக. நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்க போகிறோம். அண்ட் முந்திரி, பொட்டுக்கடலை. காய் 75% வெந்துருச்சு. ஸோ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடயே மிக்ஸி வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஊற்றி வச்சு தண்ணியும் இது ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். இதுதான் குழம்பு. இதுக்கு தொட்டுக்க சோயா சங்ஸை வந்து சிக்கன் மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். குழம்பு வந்து பாயில் ஆகிட்டு சும்மா 4 மீன் அரை தக்காளி கட் பண்ணி இது மேலே அப்படியே சும்மா தூவிக்கிறேன். ஏன்னா கலர் மாறக்கூடாது, வதக்குனா கலர் மாறிடும், அதனால மேலே தூவிக்கிறேன். இது அவர் சொல்லலை, நானே போட்டிருக்கேன் அடிஷ்னலாக. குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக இருக்கு. இந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி டைமில் திக்கான தயிர் வச்சுருக்கேன். திக்கான தயிர் இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போதும்னு நினைக்கிறேன். நல்லா கிண்டி விட்டு அவர் சொன்ன மாதிரி நான் ஜென்ரலாக வந்து மோர் குழம்பெல்லாம் தயிர் ஆட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அடுப்பு கொதிக்க வைக்க மாட்டேன். பட் செஃப் தீனா சார் சொன்ன மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன், உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. நான் இது இருக்க ட்ரை பண்ணதில்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணி பார்க்குறேன். அந்த ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசமும் நல்லா சூப்பராக இருக்குது. 2 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இருந்தால் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. இது ஒரு டிஷ்ஷாக கேர்ட் குருமான்றது இதை போய் வீடியோ போட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதால தான் நான் போட்டேன்.